ஜெயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் நடிகை சதா. அடுத்தடுத்து முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடி சேர்ந்து கவனம் ஈர்த்தார். தமிழ் தாண்டி மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளிலும் படங்கள் நடித்தார். உன்னாலே படத்திற்கு பிறகு அவர் தமிழ் படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டார். பின்னர் டார்ச் லைட் படத்தில் விலை மாதுவாக நடித்து ஆச்சரியப்படுத்தினார். இந்த படம் இவரை பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம். தற்பொழுது முழுவதுமாகவே சினிமாவில் இருந்து ஒதுங்கிவிட்ட சதா வனவிலங்கு புகைப்பட கலைஞராக மாறிவிட்டார். காட்டுக்குள் சென்ற பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுத்து வருகிறார். 41 வயதாகும் சதா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம் குறித்து இவரிடம் கேள்வி கேட்டால், திருமணத்தின் மீது எனக்கு ஆசை இல்லை, புகைப்படத்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டியதுள்ளது, அதன் பிறகு பார்க்கலாம், காலம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், எதற்கு அவசரம் என்று கேட்கிறார். வெளிநாடுகள் சென்று அங்குள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் குழுவினருடன் சென்று புகைப்படம் எடுத்து வரும் நடிகை சதா தேடி வரும் சினிமா வாய்ப்புகளையும் நிராகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏன் இப்படி ஆகிவிட்டார் என்று அனைவருமே சதாவை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.